சின்ன சின்ன பெண்களை விட்டு வந்து மேடையில ஏறி, அதாவது இவங்க விஜய் மேல இருக்கிற மோகத்துல, ஏன்னா இப்ப நடிகர் மேல இருக்கிற மோகத்துல மேடையில ஏறி என்ன எதுன்னு தெரியாது. உங்களுக்கு எல்லாம் வந்து ஓசி பஸ் வேணுமா, கீழே அவங்கள வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஓசி பஸ் வேணுமா, ஓசி பஸ் வேணும், வேண்டாம் வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், உதவித்தொகை எதுவும் வேண்டாம். ஏமா உனக்கெல்லாம் வேணாமா, உங்க விஜய் 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 சார் இருக்கிறார்ல, அவர் மூஞ்ச பார்த்துட்டு உங்களுக்கு சொன்னாலே அது போதும். சூப்பர்மா நல்லா பேசுறீங்க சொன்னாலே போதும். அதுக்காக நீங்க இஷ்டத்துக்காக, அதாவது எத்தனையோ கோடி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அந்த பஸ் விடியல் பயணத்தால வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. நான் ஒண்ணு இல்லமா, ஒண்ணு சிம்பிளான விஷயம், இந்த பாட்டிமா மட்டும் என்ன பேசுறாங்கன்றது கேளுங்களேன். அவர் தமிழ்நாட்டை எவ்வளவு வளர்ச்சியா எடுத்துட்டு போறாரு தெரியுமா அம்மா? சொல்லுங்க. இன்னைக்கு நான் 4 வருஷமா பஸ்ல போறேன்னா, யாராவது இது வரைக்கும் தமிழ்நாட்டுல பஸ்ல ஃப்ரீயா விட்டாங்களா? நீங்க அதை சொல்லுங்க. நீங்க பெத்த பிள்ளை 10 ரூபா தர மாட்டேன்றான். இதை 8ஆம் தேதியே 1000 ரூபாய் அனுப்பிட்டான். கள்ள கபடம் இல்லாம இந்த பாட்டிமா சொல்ற வார்த்தைகள்லாம் கேட்கும் போது நம்மளுக்கு மனசு வந்து குளிர்ச்சி ஆகுதுங்க. அவங்க எவ்வளவு, அதாவது இவங்க சொல்லி கொடுத்து பேசுற மாதிரி இருக்கா? இதுதான், இவங்க தான் பயனாளிகள். இவங்களுக்காக தான் இந்த பஸ் விட்டுருக்காங்க. உனக்கு பிடிக்கலையா நீ ஏறாம போ. நீ வந்து இங்க மத்தவங்களை குறை சொல்லிட்டு இருக்க கூடாது. அதே போல பார்த்தா 1000 ரூபாய் குறை சொல்றது மனசாட்சி இல்லாம. இருக்கப்பட்டவங்களுக்கு 1000 ரூபாய் ஒண்ணுமே கிடையாது. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இல்லாதப்பட்டவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் பெரிய காசுங்க. உங்களுக்கு என்னங்க தெரியும்? மாசம் மாசம் சேர்த்து வைக்கிறாங்க பாருங்க, உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. போயிட்டு அந்த 1000 ரூபாய் கொடுத்து பிளாக்ல டிக்கெட் வாங்கி இப்ப விஜய் படம் போய் பாருங்க. பாக்குறவங்களுக்கு தெரியாது 1000 ரூபாயோட என்ன சொல்றது. ஒண்ணு இல்ல, இந்த பெண் ஒரு படிக்கிற ஒரு பெண்ணு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. நீங்க பாருங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இந்த புதுமை பெண் திட்டம் தான். என்னோட செலவுகளுக்கு, என்னோட அத்தியாவசிய செலவுகளுக்கு. வீட்டுல வந்து அம்மா அப்பாவும் விவசாயம் தான் பாக்குறாங்க. அது எப்படின்னா 6 மாதம் மட்டும்தான் விவசாயம் பார்ப்பாங்க. அப்புறம் 6 மாதம் வீட்டுல தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்பெல்லாம் என்ன பண்றதுனே தெரியாது. ஆனா புதுமை பெண் திட்டம் வந்ததுனால நான் என்னையே பார்த்துட்டு குடும்பத்தையும் பாத்துக்கிற மாதிரி இருக்கு. இதை பார்த்துட்டு கூட இன்னமும் வந்து இந்த 1000 ரூபாய் உரிமை தொகையையும் அந்த விடியல் பயணத்தையும் குறை சொல்பவர்களுக்கு வந்து நீங்க வந்து இதுக்கப்புறமும் இதே மாதிரி தப்பா பேசுனீங்கன்னா உங்களெல்லாம் வந்து மனுஷ ஜென்மமாவே யாருமே மதிக்க மாட்டாங்க. ஒரு விஜய் முகத்துக்காக, ஒரு நடிகனின் முகத்துக்காக பல பேர், அதாவது பல ஏழை குடும்பங்கள், ஏழை எளிய குடும்பங்கள் வந்து பயனடைகிறத வந்து நீ குறை சொல்றனா, நீ வந்து உன் மைண்ட்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நினைக்கிறேன். யூ ஹேவ் மென்டலி இல். நீங்க தயவுசெய்து போய் செக் பண்ணி பாருங்கன்றதை நான் கேட்டுக்கிறேன்.